மேனேஜர், நம்ம அக்கவுண்டன்ட் 10 lakhs கேஷோட இன்னி ஃபிளைட்ல பாம்பேக்கு அனுப்புங்க. எஸ் சார். அங்க ask him to meet Jairaj Mehta of Singapore with the cash. ஓகே சார். Okay. சங்கரா, முதலாளி, என்னடா பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துடுறேன் முதலாளி. சீக்கிரம் விஜய் எழுப்பி அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடு. டாக்டர் வர நேரமாச்சு. மார்னிங் சேட்டா. குட் மார்னிங். ஹார்லிக்ஸ் நீ குடிச்சிட்டியா? ஓ குடிச்சு. சாயா. குமுதம் வந்துருச்சா? ஓ ஒண்ணு. One, two, three, four, four, four. ஃபைவ். ஃபைவ். Five, five, five. சிக்ஸ் 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 சிக்ஸ். டேய், போடா. എന്താ ഞാൻ ഭയമല്ലോ. இன்னைக்கு என்னடா டிஃபன்? ചേച്ചിക്ക് എന്താ പിടിക്കും? ஆப்பம் பாயா. ആപ്പം പായ. അതെ അതെ. சரி, போய் ரெடி பண்ணு. குட் மார்னிங் விஜய். குட் மார்னிங் டாக்டர். ஹார்லிக்ஸ் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் சார், இன்ஜெக்ஷன் விஜய்க்கு போட்டானா உங்களுக்கு போட்டானா? டாக்டர், விஜய்க்கு 10 வயசா இருக்கும்போது அவன் ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். 75,000 ரூபாய் கொடுத்து ஒரு குதிரை வாங்கினேன். அது ஒரு நாள் அவனை கீழே தள்ளிடுச்சு. உடனே ரைபிளை எடுத்து அதை ஷூட் பண்ணி தள்ளிட்டேன். அந்த நேரத்துல குதிரையோட விலையும் உயிரும் எனக்கு பெருசா படல டாக்டர். என் குழந்தையை கீழே தள்ளிடுச்சேங்கிற ஆத்திரம். ചേട്ടാ, என்னடா? நீங்க ஃப்ரெண்டு காத்துக்கொண்டு இருக்கீன்னு. உட்கார் சொல்லு. என்னடா எவ்வளவு சாப்பிட்டோம், என்ன பில்லு போட்டிருக்கான்னு ஒண்ணும் புரியலையேடா. இன்னைக்கு அவனுக்கு நஷ்டம் நமக்கு லாபம். விடுறா. ஹலோ, இது உங்க பர்ஸ் தானே? ஆமா, இது எப்படி? நீங்க போயிட்டு இருந்தீங்களா, பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. அது வந்து நீங்க பார்க்கவே இல்ல, நான் பார்த்தேன். அதான். இந்தாங்க பர்ஸ். ஹலோ மேடம், மேடம், இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே. இப்ப என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல விடாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா. பரவாயில்ல மேடம். தேங்க்யூ. ஒண்ணு அடடட, கண்ணு மூக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எக்ஸிபிஷன் வைக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? ஆமாண்டா, கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்கணும், இல்லன்னா கமண்டலத்தை கையில பிடிச்சிட்டு காலம் பூராகும். குலுக்காதரா. பின்னாடியே போய் அவ அட்ரஸ் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. அட்ரஸ் தானே வேணும். ஆமா. டோன்ட் வரி. ஹலோ, டோட்டலா உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? 442200 சார். 442200 அப்சல்யூட்லி ராங் நம்பர். தயவு செய்து போனை கீழே வைக்கிறீங்களா? இடியட். ஹலோ, டோட்டலா 442200 இந்த நம்பர். உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்டர் அறிவானந்தன் இருக்காருண்ணா. அறிவானந்தமா? இந்த நம்பர்லயோ இந்த வீட்டுலயோ அந்த மாதிரி பேரே கிடையாதுங்களே. எனக்கு குல்பார்க்ல இருந்து ஒரு கால் வரணும். நீங்க தயவு செய்து போன வச்சிடுறீங்களா? ஓகே. இடியட், கண்ட நாய் பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. போன்ல யாருங்க நாய் பையன் ஒரு ஐடியா கட்டிட்டு இருக்கீங்க? யாரோ அறிவு கட்ட பையன் அயனாவரத்துல இருந்து அறிவானந்தம் இருக்கிறானான்னு கேட்டான். நம்ம வீட்டுல எது? அது நீங்க தானுங்களா? அறிவானந்தம்? ஆமா, நான் தான். ஆமா, போன்ல யாரு நீ பேசுறது? என்னடி அதிகாரம் எல்லாம் பண்ற? அதிகாரம் பண்ற அளவுக்கு நீ யாரு? எனக்கு உன்னை எங்கேயோ நான் பார்த்த ஞாபகமா இருக்கு. நான் யாரா? ஐயோ, இந்த பாருங்க, வேண்டாங்க இந்த விபரீதம். நான் தானே உங்க சம்சாரம். சம்சாரம்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? எப்ப தாலி கட்டினேன்? ஐயோ, என்னங்க இது? 1972 ஜூன் மாதம் 10ஆம் தேதி
தேதி வெள்ளிக்கிழமை அமிர்த யோகத்துல எங்க இடத்துல தாலி கட்டினீங்களா, மறந்துட்டீங்களா? குண்டா ஒரு ஐயர் உட்கார்ந்து சொல்லு வடிஞ்சுக்கிறேன் மந்திரம் ஏதோ சொன்னாரு. இங்க குப்பு குப்புன்னு நெருப்பெல்லாம் இருந்தது. என்னமோ மஞ்சள் மஞ்சள் அரிசி எல்லாம் அள்ளி போட்டாங்களா, அதுவா? 4 பேர் உட்கார்ந்து மேலம் தட்டி தாலி கட்டினீங்களா, அதேதான். ஓ கரெக்ட். அப்போ நீ வந்து எனக்கு சம்சாரம்ன்ற, நான் வந்து உனக்கு புருஷன்ற. ஏ சத்தியமா நான் தான் உங்க பொண்டாட்டி, நீங்க அதை என் புருஷன். மெல்ல மெல்ல மெல்ல. ஹலோ, குட் மார்னிங். பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? வாங்களேன், நான் ட்ராப் பண்றேன். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தரக்கூடாதா? நோ தேங்க்ஸ். என்ன நீங்க தப்பா நினைக்கிறீங்க போல இருக்கு. ப்ளீஸ் நோ தேங்க்ஸ். ப்ளீஸ் மேடம். ஐ சே நோ. கொஞ்சம் தள்ளிக்க. Excuse me. மேடம், ஓடுற பஸ்ல உயிரை விட்டு ஏறணும் தெரியுமா? அப்படியே உயிரை விடுறீங்க? எனக்கு ஒரு 50 பைசா கொடுங்க. கொஞ்சம் பாருங்க. மேடம், உங்களுக்கு வலிக்குதா? எனக்கு வலிக்கவில்லை தெரியுமா? எருமைகளுக்கு எப்படி வலிக்கும்? எருமை இல்லடி, சொரணை இருக்க. கண்டக்டர், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். ஏன் சும்மா கத்துற? கத்து சாப்பிடலாம் நிக்கும், சும்மா உட்காரு. உயிர் இறங்கிடுச்சு, உடல்ல துடிக்குது. ஐயா தேவதாசு, பஸ் நின்றுடுச்சு, இறங்குறது. ஏன்பா, சிட்டிக்கு அடுத்த பஸ் எப்போ? இந்த ரூட்ல ஒரு ஹவருக்கு ஒரு பஸ் தான். அப்படியா? நீ ஒண்ணு செய்ய, பொடி நிறைய நண்டு பட்டணம் போய் சேரு. போ. Hi folks, good evening. Thank you so much. ஆடுங்கள் பாடுங்கள் ஆடவர்கள் கூடுங்கள் ஆனந்தம் நீராடுங்கள் தேடுங்கள் நாடுங்கள் தேவைகளை தீருங்கள் காலங்கள் பொன் காலங்கள் உலகம் முழுவதிலும் இன்பம் இன்பம் உறவில் வளருவது என்றும் என்றும் வாலிபங்கள் தீரும் வரை விளையாடுங்கள் வாழும் வரை காணும் சுகம் உறவாடுங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் ஆடவர்கள் கூடுங்கள் ஆனந்தம் நீராடுங்கள் தேடுங்கள் நாடுங்கள் தேவைகளை தீருங்கள் காலங்கள் பொன் காலங்கள் எண்ணங்கள் தேயாது இனிமைகள் ஓயாது எல்லோரும் கேளுங்களே எண்ணங்கள் தேயாது இனிமைகள் ஓயாது எல்லோரும் கேளுங்களே இன்னிசை ராகம் காற்றோடு மோத இன்பம் எங்கும் பாலாட்டுது எண்ணிய யாவும் எல்லோரும்
காலம் வரும் தொட்டு தொட்டு முகம் வரும் காலங்கள் என்றென்றும் ஆனந்தமே ஆடுங்கள் பாடுங்கள் ஆடவர்கள் கூடுங்கள் ஆனந்த நீராடுங்கள் தேடுங்கள் நாடுங்கள் தேவைகளை தீருங்கள் காலங்கள் பொன் காலங்கள் எங்கெங்கும் இன்பங்கள் அலை போல பொங்கட்டும் ஆனந்தம் பாடுங்களே எங்கெங்கும் இன்பங்கள் அலை போல பொங்கட்டும் ஆனந்தம் பாடுங்களே வாழ்வினில் காதல் சுகமென்னும் கீதம் வாலிப நாடில் கேட்கட்டுமே வாசலில் காணும் வசந்தங்கள் தோறும் வாழ்விடும் இன்பம் உருவாகட்டும் கட்டிக்கொண்டு தொட்டிப்படி பட்டுடலை அள்ளிப்பிடி காலங்கள் என்றென்றும் ஆனந்தமே ஆடுங்கள் பாடுங்கள் ஆடவர்கள் கூடுங்கள் ஆனந்த நீராடுங்கள் தேடுங்கள் நாடுங்கள் தேவைகளை தீருங்கள் காலங்கள் பொன் காலங்கள் எவ்ரிபடி கிளாப் ஆடுங்கள் பாடுங்கள் ஆடவர்கள் கூடுங்கள் ஆனந்த நீராடுங்கள் தேடுங்கள் நாடுங்கள் தேவைகளை தீருங்கள் காலங்கள் பொன் காலங்கள் Thank you. Hello, Sundar. Hello. Hi, how are you? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படல. என்கிட்ட எவ்வளவு ஃப்ரீயா மூவ் பண்ணுவீங்க? இல்ல, ஸ்டேஜ்ல மட்டும்தான். அதான் ஏன்? சுந்தர், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுமா ப்ளீஸ். I'm sorry. ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ப்ளீஸ் கெட் அவுட் ப்ளீஸ். அவளே இவளே பிரீஃப் கேஸ் கொண்டா. அவளும் இல்ல இவனும் இல்ல உங்க சம்சார சரசு. இந்தாங்க. ஆமா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? சுகுமாரன் புஷ்பவதி ஆயிட்ட ஆபீஸ்ல. என்னது? ஆபீஸ் டைபிஸ்ட் சுகுமாரி இல்ல, அவ புஷ்பவதி ஆயிட்டா. போறப்ப அவளுக்கு ஏதாவது பிரசன்டேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட் ஆபீஸ் போலான்னு தான். கண்டிப்பா போக வேண்டியதான். பாருங்க, நேரத்தோட கிளம்பிக்கீங்க. போற வழியில எந்த பொண்ணையாவது பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு நினைச்சு கையை பிடிச்சு இழுத்து வம்புல மாட்டிக்காதீங்க. ஜாக்கிரதையா. சுகுமாரி பார்த்த உடனே அசரப்பட்டா எப்படி ட்ரெஸ்? ஆஹா, உங்களுக்கு என்னங்க ராஜா வீட்டு கண்ணு குட்டி. அடடடட. அந்த ஷர்ட்டும் அந்த டையும் அந்த கோட்டும் என்ன ஒண்ணு இல்லைங்க. ஐயோ, என்னடி? என்னென்ன மாதிரியா இருந்து சொல்லுடி. என்னங்க நீங்க ஷர்ட் போட்டிருக்கீங்க, கோட்டை போட்டிருக்கீங்க, டைய மாட்டி இருக்கீங்க. அந்த இன்னொன்னு எங்கங்க? இன்னொன்னா ஏதாவது என்னடி சொல்ற நீங்க? ஐயோ! மேடம் மேடம், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? என்ன தெரியல? நான் தான் விஜய். ஓஹோ, I see. அன்னைக்கு என் சின்ன பர்ஸ் காணாம போயிடுச்சே, நீங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலானுதான். அன்னைக்கே தான் சொன்னீங்களே. இன்னைக்கு ஒரு தடவை சொல்லலானுதான். ரொம்ப தேங்க்ஸ். மேடம், நீங்க போயிட்டு இருந்தீங்களா? பர்ஸ் கீழே விழுந்துச்சு. அது வந்து நீங்க பாக்கல, நான் பார்த்தேன். அதான். ஹலோ, யாரு? ஹலோ, யாரு? நான் தான்ப்பா விஜய். என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம்?
என்ன அவசரமா? பக்கத்து வீட்டு ராமுக்கு என்ன வயசு டாடி? என்ன ஒரு 20 வயசு இருக்கும். அவனுக்கு 2 குழந்தைங்க. அவனை விடுங்க, நம்ம எதிர் வீட்டு சந்தானம் என் கூட படிச்சவன் தான். தெரியும்பா. அவனுக்கு 2 பொண்டாட்டி தெரியுமா? நான் ஒரே ஒரு வைஃப் தானப்பா கேக்குறேன். என்னப்பா பதிலே காணும்? நான் உங்ககிட்ட இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கேனா? அப்பா, நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க. அவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கால்ல வந்து விழுந்துருவேன். என்னப்பா சைலண்ட் ஆயிட்டீங்க? யாரப்பா அந்த பொண்ணு? கொஞ்சம் எந்திரிங்க. கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்புறீங்களா? எதிரில டீப்பா இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதுல டெலிபோன் டைரக்டரி இருக்குல்ல? இருக்கு. அத கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? என்னப்பா பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அழகாத்தான் பார்க்க. பொண்ணோட அட்ரஸ் கேப்பீங்களே, அந்த போட்டோவை கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஏ சந்தானம் 9 அட்ரஸ் இருக்குப்பா. ஏ சந்தானம் 9 வியாசர. காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு பையன் சொன்னப்போ மனசுக்குள்ள கொஞ்சம் பயந்தான். கடைசியில அட்ரஸ் பார்த்தா ஓம் பொண்ணு. இந்த கல்யாணம் நமக்குள்ள இப்பவும் நிச்சயமானதுடா. நீ தான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்த. அதது நடக்க வேண்டிய நேரம் வரும்போது தானா நடந்துரும். அதை யாராலும் தள்ளி போடவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்புறம் என்னடா, நீயே ஒரு முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடு. என்னங்க எதுக்கு உஷா ஒரு வார்த்தை கேட்டு? அவளை என்ன கேக்குறது? தங்கச்சி சொல்றது ஒரு விதத்துல நியாயம் தாண்டா. ஒரு வார்த்தை கேட்டுட முடியாதுன்னு நான் சொல்ல போறேன். நீ சும்மா இருடா, அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப நான் புறப்படுறேன். அப்பா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொல்ல போறேன், அதுதானே? இந்த கல்யாணத்தை நான் எப்பவும் முடிவு பண்ணது. இது நடந்துதான் ஆகணும். அதுக்காகத்தான் நான் மெட்ராஸ்க்கே கூட்டிட்டு வந்தேன். இருட்டாட்டம் ஆடின உதப்படுவேன். இன்ட்ரெஸ்டிங்கா இல்லடா. ஏண்டா உனக்கு இன்ட்ரெஸ்டிங் வேணுமா? குடுக்குறியா? தரேன்டா. ஐயோ என்னப்பா பண்ற? என்ன அடிக்கிற? எப்பா என்ன விட்டுடாப்பா. எந்த புத்தல எந்த பாம்புக்கு இருக்கல, நான் வர்றேன். ஏய் பாவண்டா, கேட்டானே. அது சரி, ஹனிமூன் எங்கடா? ஊட்டி போலான்னு இருக்கேன். இதயம் இதயம் முழுதும் மோகங்கள், விடியும் வரையில் எரியும் தீபங்கள். பூமேனி அஞ்சுமோ, மயிலிறகில் மஞ்சமோ, சுடுகின்ற பூங்காற்று தேன் சிந்துமோ. இதயம் இதயம் முழுதும் மோகங்கள், இடியும் கரையும் எரியும் தீபங்கள். பூமேனி அஞ்சுமோ, மயிலிறகில் மஞ்சமோ,
தொட்டவுடன் தோள்களே சுற்றுகின்ற பூங்கொடி தேகம் முழுதும் தேமாங்கனே. 10 விரல் போதுமோ 10 கைகள் வேணுமோ கரும்பு கரும்பே ருசி பார்க்குமோ. நெருப்பு 2 இருட்டை கிடந்து விளையாடுமே. சுகநிலவினில் பண்புடனே சூடாகுமே. கனவே தீண்டாதே கதையை தூண்டாதே. இதயம் 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 முழுதும் மோகங்கள். விடியும் வரையும் எரியும் தீபங்கள். பூமே நீ அஞ்சுமோ மயிலிறகு மஞ்சுமோ. சுடுகின்ற பூங்காற்று தேன் சிந்துமோ. முத்தங்களின் ராகங்கள் சத்தமின்றி கேளுங்கள். நீராடுங்கள். பொன்னிதழின் ஓரங்கள் இன்பமது சாரல்கள் இரவை நனைக்கும் தேன் மேகங்கள். விடி விளக்குகள் தூங்குமோ என் காதலி. இரவே போகாதே பகலே வாராதே. இதயம் இதயம் முழுதும் மோகங்கள். விடியும் வரையில் எரியும் தீபங்கள். பூமேனி அஞ்சுமோ மயிலிறகே மஞ்சமோ சுடுகின்ற பூங்காற்று தேன் சிந்துமோ. ஏன்டா வேஸ்டா அந்த ராணியை பிடிச்சு வச்சுட்டு பெருமூச்சு விடுற? அது உனக்கு யூஸ் ஆகுது, இறக்கி விடண்டா. மாப்பிள்ள கற்பனையில மிதந்துகிட்டே இருந்தேன், கலைச்சிட்டேடா. சாரிடா. அச்சதை போடுறப்ப உன்னை காணாம எங்க போயிருந்த? அந்த நேரத்துல நான் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. அதுதான் பெட்டர், அச்சதையை விட அதுதான் பெட்டர். ஐயோ என்ன சார் ஏப்ப ரொம்ப பலமா இருக்க? ஞாபகம் வருதுல, எல்லா பந்திலையும் உட்கார்ந்து சாப்பிட்டீங்களோ? எல்லா பந்திலையும் உட்கார்ந்து சாப்பிட்டா பசி வயிற்று கிளுதே. இதை வந்துடுறேன். இப்ப போய் பிரயோஜனம் இல்லைங்க, எச்சில எல்லாம் குருவிக்கார எடுத்து போயிருப்பான், அங்கேயே போய்ங்க. ஆமா சீ, அங்கேயே நான் போறேன். குருவிகாரங்களோட சாப்பிடுவேன். சீட்டாத்துல ஒரு கை போடுங்க, நானும் ஒரு கை பாத்துறேன். காசு வச்சிருக்கேன், இடுப்புல வச்சிருக்கேன். அங்கேயே வச்சுக்கோ. எடுக்க விடாத இவனுங்களை அடிக்கிறான். குலுக்கு. இப்படி தவிச்சிட்டு இருக்கீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? பையன் ஆசைப்பட்டான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது நடந்துட்டா என்னங்க, இடுப்புல இருக்கிறது இடுப்புலயே இருக்கணும், நீங்க பாத்தாருங்க. அது யாருக்கு? அறிவு இருக்கா அவனுக்கு? மேரேஜ் இருக்கா அவனுக்கு? கண்ணாடி எல்லாம் கைட்டு கீழே போட்டு ஜாக்கிரதை. பக்கத்துல நிக்கிறது என்னுடைய ஒய்ஃப். நல்ல சீட்டெல்லாம் வந்திருக்கா போல இருக்க. யார் இந்த பொம்பளை சீட்டெல்லாம் பார்த்து கத்து கொடுக்குது? என்னங்க உங்க வைஃப் சார்? என் ஒய்ஃபா? ஆமாங்க, என்னுடைய ஒய்ஃப் இந்த அம்மாட்டு இவ்வளவு நேரம் கூட சண்டைக்கு வந்தீங்க. அறிவு இருக்கான்னு கேட்டீங்க, கண்ணாடியை காட்டிடுவேன்னு சொன்னீங்க. ஆமா, டோட்டலா இந்த அம்மா யாரு? டோட்டலா எனக்கு தெரியாதியா? ஐயோ, என்னங்க இப்படி ஞாபகம் மறதியா பேசுறீங்க? நான் தாங்க உங்க பொண்டாட்டி சரசு, என் புருஷன் அறிவானந்தங்க. டோட்டலா அறிவானந்தன்றது யாரு? நீங்க தாங்க. டோட்டலா என் சரசு நீதானா? அவனுக்கு கடுமையான இருதய நோய் இருக்குன்னு தெரிஞ்சும், அவன் ஒரு பொண்ணோட உறவு வச்சுக்கிட்டான், இறந்துருவான்னு தெரிஞ்சும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இன்னும் 6 மாசத்துல அவனை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவசரப்பட்டுட்டீங்களே. நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு இருதயத்தை பத்தி தான் தெரியுமே ஒழிய இதயத்தை பத்தி தெரியாது. நான் அவனுடைய தகப்பன் டாக்டர்.
நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லையான்னு அவன் என்ன கேட்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா செத்து போயிடுவேடான்னு சொல்றதுக்கு. உஷா, இவங்க எல்லாம் கல்யாணத்துல உன்னை சரியா பார்க்கலையா? இவரு எங்க அப்பா ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அறிவானந்தன். நமஸ்காரம்மா. ஏண்டி குழந்தைய நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? எங்க பாத்தீங்க? இந்த ஹரிதாஸ் சினிமால ரஜினிகாந்த் இருப்பாரு, அவரோட ஆக்ட் பண்ணல இது. ஐயோ, என்னங்க நீங்க? அது சினிமா, இது குடும்ப பொண்ணு, கல்யாண பொண்ணுங்க. தீர்காயுசா இருமா. நான் தான் இவருடைய ஒய்ஃப். என்னங்க நீங்க? நான் தான் உங்களுக்கு ஒய்ஃப். அட, டோட்டலா யாருக்கு யார் ஒய்ஃபா இருந்தா இப்ப என்னடி? அம்மா, இதனுடைய பேரு நம்ம இந்த இது இல்ல. கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க, நானே சொல்லிக்கிறேன். அம்மடி, என் பேரு சரசு. அம்மா, தப்பா நினைக்காத. 7 வயசுல இருந்து ஞாபக சக்தி கொஞ்சம் எனக்கு குறைவு. கொஞ்சமா குறைவு? வெளியில சொன்னா வெக்க கேடு. இப்படித்தாமா ஒரு நாள் அவசரமா ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மேல கோட்டு டை எல்லாம் போட்டுட்டாரு. மத்ததெல்லாம் மறந்துட்டே போயிட்டாரு. அறிவு கட்டவல, இடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். ஜட்டி போட்டு இல்ல நானு. மாப்பிள்ளை நீங்க சட்டி. ஓகே ஓகே. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என் மருமகளை கொஞ்சம் இங்க கூட்டிட்டு வாங்க. நான் அவளோட கொஞ்சம் பேசணும். ஹலோ மிஸ்டர் அறிவானந்தம், how are you? நான் பிறந்ததுல இருந்து குவைட் ஓகே. நீங்க எப்படி, உங்க உடம்பு எப்படி? என் உடம்பே கேக்குறீங்களா? இந்த கிண்டல் தானே வேணான்றது. உஷா, இவங்க யாருன்னு தெரியுமா? எங்க ஃபேமிலி டாக்டர் மிஸ்டர் தாஸ். உஷா, ஒரு 5 நிமிஷம் அப்படி வரியாமா? உங்க மாமா உன்னோட ஏதோ பேசுங்க. ஆமாமா, உங்க மாமா சொன்னதெல்லாம் உண்மைதான். அம்மா உஷா, ஒரு இதய வியாதிக்காரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் உன்னை ஏமாத்திட்டேன், உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிடாதம்மா. நான் பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன், ஆனா எனக்கு ரொம்ப சின்ன புத்தி. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைம்மா. அவன் இப்ப உயிரோடு இருக்கணுங்கிறதா என் ஆசை. மாமா, இனிமே அவர் உயிரை பத்தி உங்களை விட எனக்கு தான் கவலை அதிகம். ஏன்னா பூவையும் பொட்டையும் பறி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே ஆசைப்பட மாட்டா. அம்மா உஷா, நீ இந்த குங்குமத்தோட 100 வயசு வாழணும்மா. நான் வரட்டுமா மாமா? அம்மா உஷா, இதுவரைக்கும் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாம வச்சிருந்தோம். இனிமேலும் தெரிய வேணாமா? ஒண்ணும் இல்ல, சாதாரண மயக்கம் தான். டாக்டர், நான் அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்களேன். அப்பா, என்னோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. விஜய், பாலை வெளியே வச்சுட்டு பூனைக்கு பயந்துட்டு இருக்கிறத விட பாலை பூட்டி வச்சுட்டு பூனைய பக்கத்திலே வச்சுக்கலாம்னு தான் உஷாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். டேய், உஷாவே அதை பத்தி தப்பா நினைக்கலடா. அதை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்காத. என்னடா ஃபேனுக்கு முத்த கொடுத்துட்டு இருக்க? இது சாதாரண ஃபேன் இல்லடா. நோ ப்ளீஸ், இந்த ரூமுக்குள்ள யாருமே வரக்கூடாது. நான் வரக்கூடாதாடா? ஏன்? இந்த சின்ன அறைக்குள்ள தாண்டா என் பெரிய வாழ்க்கையே இருக்கு. அந்த வாழ்க்கை என்ன தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். ஐயோ, சேச்சி என்ன பண்ணுது? இங்கிட்டு போ, ஞான் செய்யும். சேச்சி, ஞான் இங்க இருக்கும் போல் சேச்சி இதெல்லாம் செய்யக்கூடாது. சும்மா இருடா. எனக்கு கோவம் வரும். கோவம் வந்தா என்னடா செய்ய போற? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா? கையெடு, கையெடு. என்னம்மா? சங்கர மேல எண்ணெய் பட்டுடுச்சு மாமா. அப்படியா?
1 minute. உட்காரு உட்காரு. இந்தாம்மா இதை போடு. இந்த சச்சி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சச்சி. ஆத்தம்மா நெருப்பு பக்கத்தில் பஞ்ச போடுறியே, பத்திக்கு போகுது. அதெல்லாம் முடியாது. முடியாதா? கண்ணுல ராஜா சிரிச்சிட்டேல போன படு. அம்மா வயிறு வலிக்குதுடி. சரியாவே போகாது, பாத்ரூம் போனாதான் சரியாகும். இப்படிதான் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி கண்ணு மூடுன்றது, பாத்ரூம் போயிடுறது. நம்ம விட இது ஒய்ஃப் பேர்னா சோஃபா செட் எல்லாம் மாறி இருக்குது. இவ்வளவு தவணை முறையில வாங்கிருப்பாளோ? சார் நான் ஒருத்தர் இருக்கேன் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு. பிரீஃப் கேஸ் எடுத்து வந்த ஆபீஸ்ல இருந்து வழியில பஸ்ல விட்டனா. ஓ பிரீஃப் கேஸ் இவள என்னங்க சீக்கிரம் தூங்கலாங்க. என்னங்க பாத்ரூம் போயிட்டு வந்துட்டீங்களா? இப்ப வயிற்று எப்படி இருக்கு? சுருக்கமா சொல்ல போனா சுக பிரசவண்டி. என்னடி 4 காலு? கட்டிலன்னா 4 கரை தானே இருக்கும். ஐயோ கட்ல சொல்லடி, கட்னாவ பக்கத்துல புதுசா 2 கால் இருக்கு. என்னங்கடா வீடுன்ற வீட்டுல பொண்டாட்டியோட நிம்மதியா தூங்க முடியல? தம்பி யாருப்பா நீ? இது தம்பியா? பாத்ரூம் போயிட்டு வரவங்க இவன் தாண்டி உன் பக்கத்துல படுத்திருந்தா. இவ்வளவு நேரம் இவனே பக்கத்துல படுத்தா டோட்டலா என்ன பாச்சுப்பா? என்னது? ஐயோ ஐயோ 3 கால் தான் முக்காலிக்கு. ஐயோ ஐயோ படுத்தது அவன் ஆடி இறக்கா. நீங்க எழுந்திருக்கா அதுதான் உங்களை அடிச்சேன். அப்போ என்னடா பக்கத்துல படுத்தி கை மேல போடுறியா? நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சேன். உன்னை என்ன சேப்பேன் அம்மா அம்மம்மா. என்னங்க இது? இந்த சண்டாளம் பண்ணத நான் சொல்றேம்மா. நானும் என் பொண்டாட்டி ஜாலியா கட்டில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வயத்து ஒரு கலக்கல். பாத்ரூம் போயிருந்தேன். போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த கடுவாவி என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருக்கா. ஐயோ அசம்பாவிதம் ஒண்ணு நடக்குறீங்களே. அதுவே நடக்காமா? ஒன்னே ஒண்ணு நடந்துச்சு. வழக்கமாத்து பூச. மன்னிச்சிடுங்க, அவர் குழந்தை மாதிரிங்க. அவருக்கு ஞாபகம் வருது ஜாஸ்திங்க. அதான் வருதுன்னா பக்கத்துக்கு வர பொண்டாட்டி பக்கத்துல படுக்க சொல்லுச்சா? நீங்க ரொம்ப என்ன இன்சல்ட் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. எப்படி நம்புறது? டெலிபோன் போன் பண்ணா தெரிஞ்சு போச்சா? எஸ் 442200 அறிவானந்தன் தான் பேசுறேன். ஓஹோ நம்ம ஆபீஸ் எட்லாருக்கு அனுமந்த் ஐயாவா? ஓகே. ஏங்க நீங்க இவ்வளவு தெளிவா பேசி நான் கேட்டதே இல்லைங்க. சத்தியமா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அப்போ விளக்கமா தான் அடிச்சது கரெக்ட்ங்கறீங்க. மறுபடியும் நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்க. ஒரு நாளைக்கு உங்க பொண்டாட்டி கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்க போறேன். அப்பா நாங்க சினிமா போயிட்டு வரோம். நீங்களும் வாங்கல மாமா. ஏய் அப்பா துணை கூப்பிடுறியா? நான் உனக்கு கடிச்சு திண்ட மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. என்ன விஜய், என்ன படம் பார்த்து வர்றீங்க? ரொம்ப நல்ல படம். முக்கியமா
நீங்க பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா நாளைக்கே போய் பாத்துருங்க. நான் பார்க்க வேண்டிய படமா? பக்தி படமா? சீ, படமா அது? பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஆமா, அந்த படத்துல வர புருஷன் நினைச்சா அசிங்கமா தான் இருக்கு. ஏமா உஷா, படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து உன் புருஷன் என்ன பேயறிஞ்சது மாதிரி இருக்கான்? அது என்ன பேய் கதையா? இல்ல மாமா, அது ஒரு பிராஸ்டியூட்டோட சப்ஜெக்ட். ஓ, விபச்சாரியுடைய கதையா? நோ, அது ஒரு இம்பார்ட்டன்டோட சப்ஜெக்ட். இந்த மாதிரி டேய் விஜய், சினிமாவை வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பார்க்காதடா. அது வெறும் கற்பனை. கொஞ்ச நேரம் எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு போறோமே தவிர, அதுல வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி மனசு போட்டு குழப்பிக்கிட்டா ஆபீஸ் போயிட்டு வரேன். சீதா, ராஜ் ஆபீஸ் போயிட்டானா? சீதா, நீ மனுஷனா? நீ மனுஷனா? என்னடா அப்படி பாக்குற? உண்டாட்டி சரியில்லைன்னா ஒரு ஆம்பளை ஊர் மேயலாம், அதே ஒரு பொண்ணு செஞ்சா தப்பா? அவனுக்கு மட்டும் ஆசைகள் உணர்ச்சியில் இருக்கக்கூடாதா? நான் வீட்டு நாய்க்கு சோறு போட வக்கீல்னா அது சங்கிலி அறுத்துக்கிட்டு எதிர் வீட்டு எச்சில் எனக்கு உனக்கு தெரியுமா? அது நாயோட குற்றம் இல்ல, சாப்பாடு போட அவளுடைய குற்றம். உனக்கு கஷ்டமா இருந்தா அவளை டைவர்ஸ் பண்ணிடு. நான் அவளுக்கு நிரந்தரமா சோறு போடுறேன். நீங்க தூங்கலீங்களா? உடம்புக்கு ஏதாவது? என்னதுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? நீங்க பேசாம இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. பேசுங்க. என்னங்க? உஷா, என்ன நீ ஏமாத்திர மாட்டியே? என்ன மன்னிச்சிடு உஷா. படத்துல பார்த்த மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க. உடலுறவு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? கணவன் மனைவி உறவுல அது ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஒரு பொண்ணு கணவனுக்கு மனைவியாவும் வாழ முடியும், தாயாவும் இருக்க முடியும். ചേച്ചി, ഇത് കണ്ടോ?
போடுறாத போடுறாண்ணா. என்னடா எக்ஸஸ் வேண்டி கிடக்கு உனக்கு? ஏய், உடனே அப்பா கிட்ட பணம் வாங்கி பனியன் வாங்கி போடு. பனியன் இல்லாம இனிமே உன்னை பார்த்தேன் பல்லகள் எல்லாம் கட்டிடுவேன். போடா போடா. சேச்சி பரையும் என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, சங்கரனுக்கு ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கான். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கான். அதனால இந்த மாசத்துல இருந்து ஒரு 5 ரூபாய் அதிகமா கேட்டான். ஒண்ணு கேட்டானா? இல்ல, உங்ககிட்ட கேட்க பயந்துகிட்டு என்கிட்ட கேட்டான். நான் சரின்னு சொல்லிட்டேன். நீ சரின்னு சொல்லிட்ட இல்ல, அப்புறம் என்ன, கொடுத்துட வேண்டியதுதான். கெட்டிக்காரப்ப எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சுட்டான். என்னடா இது, அந்த மலையாள படம் இந்த ஓட்டம் ஓடுது, நீ எதுவும் சில்வர் ஜூப்ளிடா? ஒரே செக்ஸ், நம்ம பசங்க தானே அங்க போய் நிக்கிறாங்க. அது படமாடாது, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒருத்தன் கொண்டாட்டிய இன்னொருத்தன் எடுத்துட்டு போறான். இதெல்லாம் நேச்சுரல் அப்ரோச். ஊர்ல இருக்கிறத அப்படியே சினிமாவில காட்டுறாங்க. ஆனா நம்ம பக்கத்து வீட்லயே நடக்குதடா. ஹஸ்பண்ட் பெரிய பிசினஸ் மேன், என்ன பிரயோஜனம்? பணத்தை கணக்கு பாக்குறான். அவன் வீட்டுல வேலை செய்யற சமயக்காரன் அவன் ஒய்ஃப கணக்கு பார்த்துட்டான்டா. சேச்சி பட்டா ஒருத்தனுக்கு பாதியது இன்னொருத்தனுக்கா? டேய், எனக்கு கூட ஒரு ஐடியா தோணுது. பேசாம இந்த வேலையை விட்டுவிட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல போய் சமையல்காரனை சேர்ந்துடலாம். பெரிய கில்லாடிடா. அம்மா உஷா, உஷா, நானும் உன்னை கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு வர்றேன். நீ சரியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல, நெத்திக்கு பொட்டு வைக்கிறது இல்ல. மாமா, அது வந்து புரியுதும்மா, உன் புருஷன் மனசுல சலனம் வரக்கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் செய்யற. ஒரு சுமங்கலி பொண்ணு நெத்தில பொட்டு இல்லாம இருக்க கூடாதம்மா. சரி மாமா. കുങ്കുമം കൊട്ടിപ്പോച്ച്. ചേച്ചി പോയിക്ക് ഞാൻ തുടയ്ക്കണം.
தேய்ச்சி தொடச்சு அத்தே. எங்கடா வந்த? தேய்ச்சி விழிச்சு நான் வந்தேன். ஒழிக்காம சொல்லு, என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கலையே. நான் வரலன்னா நடந்திருக்கும், அப்படித்தானே? சங்கரன் எதுக்கு வந்தான்? குங்குமம் கொட்டி போச்சுங்க. கொட்டின குங்குமம் எங்க? தொடச்சு எடுத்துட்டான். பொய்யாடி சொல்ற? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. அப்போ நான் பொய் சொல்றேங்கிறியா? நீங்க சொல்லல, உங்க மனசுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. கரெக்ட். உன் மேல தப்பு இல்லடி, எல்லாம் ஏன் தப்புதான். அந்த பிக்சர்ல சொன்னால தம் வீட்டு நாய்க்கு சோறு போடலைன்னா அது சங்கிலி அறுத்துக்கிட்டு அடுத்த வீட்டு எச்சிலே சாப்பிடும்னு. அது ரொம்ப கரெக்ட். அதெல்லாம் ஒன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு தாண்டி சொல்லியிருக்காங்க. என்ன உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. நான் கையாலாகதான் தான், என்னால முடியல. அதனால இன்னைக்கு சமையல்காரன், நாளைக்கு என்னடா முதலாளி, நான் போயிட்டு வரேன் முதலாளி. ஏண்டா, நீயும் இந்த வீட்டுல ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துட்ட. விஜய் ஏதோ கோபத்துல அடிச்சுட்டான், அதுக்காக வீட்டை விட்டு போற? அதுக்கு இல்ல முதலாளி, நான் வீட்டுல இருந்தா சேச்சி அடி வாங்கி செத்து போவோம். டேய், உனக்கு இந்த வீட்டை விட்டா பக்கத்து தெரு கூட தெரியாதடா. வெளியே போய் என்ன செய்ய போற? என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் எங்கனாலும் போய் சாய அடிச்சு பொழைச்சுக்கணும். வச்சு சேச்சி கவனிச்சுக்கணும். முதலாளி, டேய், ஏண்டா எங்களை கூட்டிட்டு வர? கவலையே மறக்கணும்னு சொன்னீடா. முதல் தடவையா வர்ற, வலது காலம் எடுத்து வச்சு வாடா வாடா. மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம். பல ஜாமங்கள் பல பூவுங்கள் தினம் பூவோட போராடுங்கள். மோகம் சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம். Hello, Sundar. ஹலோ, how are you? Fine. Meet Mr. Vijay, my friend. ஹலோ. ஹலோ. Glad to meet you. மனுஷனா பிறந்தா உங்களை மாதிரி வாழணும், இல்லன்னா பிறக்கவே கூடாது. அப்படின்னா நீங்க லைஃப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க. புரியலையே. உங்களை சுத்தி எத்தனை பெண்கள், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். நீங்க இதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பெண்களோட ஆடுறதும் பாடுறதும் என் தொழில். ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஒருத்தியோட தான். ஐம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? டேய் சாவி, உனக்கு அட்ரஸ் சரியில்லை? நல்லா தெரியும். முடிச்சுட்டா உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டு பக்கம் வாங்களேன். ஷியோர், கண்டிப்பா Okay. வரேன். பாய்.
முதலாளி நாங்க வேலையில இருந்து நின்னுக்கிறோம் முதலாளி. ஏன்பா? இன்னைக்கு சங்கரனுக்கு வந்ததான முதலாளி, நாளைக்கு எங்களுக்கும் வரும். 5 சம்பளம் கம்மியா கொடுக்கிற இடத்துல வேலை பார்க்கலாம், ஆனா ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வேலை பார்க்க கூடாதுங்க. மன்னிச்சுங்க முதலாளி, நாங்க போயிட்டு வரோம். காஃபி தேவையில்லை. ராத்திரி கூட ஒண்ணுமே சாப்பிடாம படுத்துட்டீங்களே. நான் சாப்பிடுறதுனால உனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையே. ஏன்பா, இந்த டிரைவர்ஸ் எல்லாம் எங்க போய் தொலைஞ்சானுங்க? எவனுமே காணோம். எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டாங்கப்பா. எதுக்கு? எதுக்கா? 5 பத்து கம்மியா கொடுக்கிற இடத்துல வேலை செய்யலாம். ஆனா ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வேலை பார்க்க கூடாதுங்க. அது சரி, நம்ம வீட்டுல 50 வயசான தோட்டக்காரன் ஒருத்தன் இருந்தானே, அவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? நான் போயிட்டு வரேன் முதலாளி. நீ எதுக்கப்பா போற? முதலாளி, சந்தேகத்துக்கு 15 வயசு ஒண்ணுதான், 51 வயசு ஒண்ணுதான். நான் வர்றேன் முதலாளி. நீங்க கோச்சிக்கலையா ஒண்ணு சொல்றேன். சொல்லப்பா. நீங்க கூட இங்க இருக்கிறது நல்லது இல்லைங்க. அவன் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு தான் எங்க போறதுன்னு தெரியல. ஹலோ. ஹலோ, வாங்க. சுந்தர் இஸ் கெட்டிங் ரெடி. ப்ளீஸ் டேக் அ சீட். ஓகே. நமக்காக வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. ஹாய் பிரதர். ஹாய். ஒரே குழப்பமா இருக்குமே. ஐ மீன், இதெல்லாம் மியூசிக் சம்பந்தப்பட்ட புக்ஸ். உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. சுந்தர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் திடீர்னு கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்க வைஃபை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும். நோ அப்ஜெக்ஷன். ஆனா அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. ஏன் அவ்வளவு ஷையா? எவ்வளவு ஷைன்னு உள்ள வந்து பாருங்க. கம் லெட்ஸ் கோ இன்சைட். ஷூர். கொஞ்சம் இல்லைங்க. என் பெட்ரூம்குள்ள இது வரைக்கும் யாரும் வந்தது கிடையாது. ஏன்? என் வைஃபை பார்க்கணும்னு யாரும் கேட்டது கிடையாது. விஜய், she is my wife. Come on, I say. சுந்தர், உங்க வைஃப் பேர் என்ன? உஷாவா? ரொம்ப அழகா இருக்கல்ல? இறந்துட்டாங்களா? அவ சாப்பிடக்கூடாது. அவ 100 வயசு வாழணும். சோ சாரி. ஜஸ்ட் a moment. ஓகே. தேங்க்ஸ். இவங்க இப்ப எங்க இருக்காங்க? நான் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? குழப்பமா கூட இருக்கு. விஜய், எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகியும் மனைவியோட வாழாம இருக்காங்க. ஆனா நான் கல்யாணமாகாத ஒருத்திய மானசீகமா மனைவியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஒரு அற்ப சந்தோஷம். சுந்தர், அது தவறா கூட இருக்கலாம். அந்த தவறு செய்ய நான் வைக்கப்படல. அப்படி இல்ல, அவங்க இப்ப இன்னொருத்த மனைவியை கூட இருக்கலாம். ஆனாலும் முதல்ல அவ எனக்கு தான் காதலி. எப்படி? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லிவ் இட். நீங்க கூட்டிங் சாப்பிடவே இல்லையே? அவங்கள நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இம்பாசிபிள். ஏன்னா அவங்க ஊர் டாஞ்சூர். சாப்பிடுங்க சார். அவங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? நான் சொல்லவே இல்லையே. ஆமா ஆமா ஆமா. தட்ஸ் ஆல் ரைட். அவங்க அப்பா பேர் சந்தானம். ரொம்ப பெரிய மனுஷன். எக்ஸ்கியூஸ் மீ. எப்ப வந்தாங்க? விஜய், நான் ஒரு பாடகனாகிறதுக்கு காரணமே இந்த கிட்டார் தான். என் உஷா எனக்கு பிரசன்ட் பண்ணது.
உனக்கு சுந்தர்னு யாராவது தெரியுமா? சுந்தர தெரியுமான்னு கேட்டேன். உஷா, பசிக்குதம்மா, சாப்பாடு போடுறியா? மாமா கூப்பிடுறாங்க. விஜய், இன்னைக்கு வத்த குழம்பு தேன் மாதிரி இருக்கு. வசமா ஒரு பிடி பிடி. என்னம்மா இது? மோர்சான் சாப்பிட்டு இருந்திருக்கிற, நீ புதுசா சாதம் போடுற? அவனுக்கு அவனி என்னங்க வேணும்? தெளிவா கொஞ்சம் ரசம் ஊட்டுமா? எனக்கு தெளிவான பதில் தான் தேவை. சுந்தர தெரியுமா? ஏற்கனவே என் மேல சந்தேகப்பட்டு இருக்காரு. தெரியும்னு சொன்னா முடிவே கட்டிடுவாரு. அதனால தெரியாதுன்னே சொல்லிடலாம். தெரியாது. உண்மையில தெரியாது? ஒண்ணுமே சாப்பிடலைங்களே. அங்க பாடுறா. தேவதாச இரு வர்ற. வெங்கடேசன், எஸ் சார். சூரியகுமார், எஸ் சார். கிருஷ்ணமூர்த்தி, எஸ் சார். நைனா முகமது, எஸ் சார். ஸ்ரீனிவாசன், எஸ் சார். சந்திரசேகர், எஸ் சார். ராமகிருஷ்ணன், எஸ் சார். ராகவன், எஸ் சார். சுந்தர். சுந்தர், வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர், நான் தான் சுவாமிநாதன், இந்த கிளாஸ் லெக்சரர். ஞாபகம் இருக்கா? சார். மிஸ்டர், லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா அத காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல வச்சுக்கிறது தான் தப்பு. உங்களுக்காக லான் போட்டு வச்சிருக்கோம், அங்க போய் வச்சுக்கோங்க உங்க அட்டகாசத்தை. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். இதுக்கு தான் உன் பேரண்ட்ஸ் காலேஜுக்கு அனுப்புறாங்களா? கெட் அவுட். ஐ சே யூ கெட் அவுட்.
வாராய் கண்ணே மழை முகிலானேன் கண்ணே இளமையில் நீயே கண்ணே வெண்கள் என்னும் தேரேறிவா தேரேறிவா வாராய் கண்ணா மழை முகிலே கண்ணா இளமையில் நானே கண்ணா பெண்கள் என்னை தேரேறிவா தேரேறிவா கார்மேக கூந்தல் காற்றோடு மோதி ஆனந்த தாலாட்ட கார்மேக கூந்தல் காற்றோடு மோதி ஆனந்த தாலாட்ட அத்தான மேனி தொட்டோடு போகும் கல்யாண ராகங்கள் பாட அத்தான மேனி தொட்டோடு போகும் கல்யாண ராகங்கள் பாட அங்கே நின்றால் 100,000 அருகே வந்தால் 100,000 வாராய் கண்ணா மழை முகிலே கண்ணா இளமையில் நானே கண்ணா பெண்கள் என்னும் தேரேறிவா தேரேறிவா செந்தூர ரேகை சிங்கார தோகை என் மார்பில் ஆடாதா சில்லென்ற காற்றில் கையோடு சேர்த்து சொல்கின்ற சங்கீதமேதோ சில்லென்ற காற்றில் கையோடு சேர்த்து சொல்கின்ற சங்கீதமேதோ சொர்க்கம் எங்கோ யார் கண்டது வெட்டோ இங்கே நான் கண்டது வாராய் கண்ணே மழை முகிலானேன் கண்ணே இளமையில் நீயே கண்ணே பெண்கள் என்னும் தேரேறிவா 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 ஹலோ அப்படியே டான்ஸ் ஆடுமா கோச்சிக்காத அப்படியே கரெக்டா என்னது விட்டுரு பிரதர் போடா விட்டுரு பாப்பா ஆகும் போடா டேய் கையெடுமா போடா அண்ணா
யாராவது ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா you should have come to me. அதை விட்டுட்டு இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டா எப்படி? சார், அங்க என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா No! ஒன்ன மாதிரி பசங்களை இனிமே இந்த காலேஜ்ல வச்சிருந்தா ஒன்ன பார்த்து மொத்த பசங்களை கெட்டு போயிடுவாங்க. So, I am dismissing you from the college. You can get out. Get out of my college. பம் 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 பம். உஷா, எதுக்காக அழற? என்னால தானே உங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆமா, பெரிய காலேஜ். படிக்கலன்னா வர முடியாதா? ஏய் ஏய், இங்க பாரு. இப்ப சிரிக்க போறியா இல்லையா நீ? இந்த பாரு, இந்த பாரு, இங்க பாரு. இப்படித்தான் நாங்க பழகினோம் மாமா. அவரும் நானும் உயிருக்குயிரா நேசிச்சது உண்மைதான். ஆனா ஒருத்தர் தொட்டு கூட பேசினது கிடையாது. சுந்தர தெரியுமான்னு உங்க புள்ள கேட்டப்போ அவரோட மன நிலைமைக்கு பயந்துகிட்டதா தெரியாதுன்னு போய் சொன்ன. உன்னை நான் நம்புறேன்மா. ஆனா என் பிள்ளையால உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. அம்மா உஷா, நீ அழும்போது உன் தகப்பனா இருந்து உன் கண்ணீரை துடைக்கணும்னு நினைக்கிறேன் அம்மா. ஆனா அதை என் புள்ள பார்த்துட்டான்னா. அப்படி காலேஜில் ஆரம்பிச்ச எங்க காதல் ஊருக்கு வந்த பிறகும் தொடர ஆரம்பிச்சது. அதுக்கு வசதியா நான் வீட்டு பக்கத்திலேயே குடியிருந்தேன். விஜய், நான் அவளை எப்படி சந்திப்பேன் தெரியுமா? என்னம்மா, பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா, ஆமா, டெஃபினிஷன் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? படி படி. உஷா, உன்னிடம் நான் நிறைய பேச வேண்டும். இன்று மாலை 5 மணிக்கு நம் வழக்கமான இடத்தில் சந்திக்கிறோம். ஆமா, நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே திருட்டுத்தனமா சந்திக்கிறதா? கல்யாணத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இப்படியே பயந்துட்டு இருந்தா ஊர்ல பாக்குறவங்க நம்மளை பத்தி பல விதமா பேசுவாங்க. இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன். நீங்க உடனே எங்க அப்பாவை பாக்குறீங்க. பாக்குறேன்.
உங்க பொண்ணு நான் கட்டிக்க போறேன்னு கேக்குறீங்க. அவ்வளவுதான். காதல் உனக்கு ஒரு கேடான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளி தள்ளுவார். தள்ளட்டுமே, அவருக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு உங்க கூட வந்துடுறேன். டாட்டா உங்க அப்பாக்கு சொல்லுவியா இல்ல எனக்கு சொல்லிடுவியா? சுந்தர், உங்களை நான் எவ்வளவு தூரம் விரும்புறேன்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் வாழ்ந்து காட்டுறேன். உஷா, வாழ்ந்தா உன்னோட வாழ்வேன். இல்ல அட்லீஸ்ட் ஒரு உஷா ஃபேனையாவது வாங்கி அதோட வாழ்ந்து காட்டுறேன். எப்படி ஐடியா? உஷா, அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுமா? உஷா, இன்று மாலை 5 மணிக்கு நம் வழக்கமான இடத்தில் சந்திக்கவும். என்ன மீனாட்சி? நம்ம வீட்டுல ஒருத்தன் குடி வச்சிருக்கீங்களே, அவன் நம்ம குடியே கெடுத்துட்டான் பாருங்க. எப்படி வகைய மாட்டிக்கிட்டேன். விஜய், நான் எவ்வளவு பெரிய ஜோக்கு சொல்றேன், சிரிப்பே வரலையா? உண்மையிலேயே பெரிய ஜோக்கு தான். அப்புறம் என்ன, எல்லா தகப்பனும் செய்யற மாதிரி அவங்க 2 பேரையும் பிரிச்சிருப்பிய? ஆமா. எப்படி பிரிச்சுன்னு தெரியுமா? ஏண்டா பொம்பளை பொறுக்கி 4 மாசம் வாடகை கொடுக்கறதுக்கு பக்கு இல்ல, என் பொண்ணை லவ் பண்றியா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிளாட்பாரத்துல குடும்பம் நடத்த போறியா? இன்னும் 1/2 hourல இதையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு ஓடி போயிடணும். இல்ல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ராஸ்கல். எங்கம்மா புறப்பட்ட? நான் சொல்லணுமாப்பா? ஓ, வெரி குட். உஷா, அவ ஒண்ணும் குழந்தை இல்ல. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. உஷா, நீ எங்களை விட்டு போறதா முடிவு பண்ணிட்ட. திரும்ப நாம சந்திப்போமோ இல்லையோ, ஜஸ்ட் a minute, இதோ வர்றேன். Have it. அப்பா உங்களுக்கு இருக்குமா? Cheers. Will you stay? Come on, take it easy. Have it. Have it.
உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் உங்க பின்னால வர நான் தயாரத்தான் இருந்தேன். ஆனா என் காதலுக்காக அப்பா அம்மா சாகிறத விட அவங்களுக்காக என் உணர்வுகளை சாகடிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் உஷா அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். சுந்தர், உஷா, இனிமே நம்ம எங்கேயா சந்திச்சா ஃப்ரெண்ட்ஸாவே சந்திப்போம். இன்னைக்கு அந்த சுந்தர அழ வச்சு பிடிச்சேன். அந்த பாவம் தான் இப்போ என் மக அழுதுகிட்டு நிக்கிறா. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. உங்க பொண்ணு எப்படி என் வீட்டுக்கு வந்தாளோ அப்படியேதான் இன்னமும் இருக்கிறா. அதனால அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கே உஷாவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். என் பொண்ண உங்க மகனுக்கு மட்டும்தான் பிடிக்கலன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்களுக்கும் பிடிக்கலன்னு. ஐயோ, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உஷாதான் எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேம்மா. ஆனா அவ என் மகன் கிட்ட படுற வேதனையை பார்க்க முடியாமத்தான் நான் அப்படி சொன்னேன். என் வாழ்க்கையை கேட்ட பிறகு ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்குமே. சினிமாவிலதான் என்னென்னமோ அசிங்கம்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில அதை விட கேவலமா நடக்குது. ரெண்டு வீடு இங்கதான் இருக்குது, பாத்துட்டு போயிருவோம். அங்கயா பாரு. சாவி வரண்டா. என்னடா சாவி, உங்க அம்மா எப்படா வந்தாங்க? நேத்து. சுந்தர், இதான் எங்க அம்மா. வணக்கம். ஒண்ணு எங்கேயோ. ஆமா, நான் தான். நீதான். நான் தான். அதுக்கே இப்படி கத்துற? அவருக்கு கேட்காது. ஐயோ பாவமே. உண்மையே தெரியுமா? அட போடா செவிட்டு பயவுல. டேய், தம்பி கல்யாணம் பண்ண புதுசு நம்ம குடிச்ச பக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சோன்னு மழை பெஞ்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம குடிசையெல்லாம் தங்கி இருந்துச்சு. ஏப்பா ஒன்னதானே எங்க வீட்டுல தங்கி இருந்தியே, குழந்தை கிழந்தை எதுனாச்சு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்கிட்ட பொய்யா சொல்ற, எல்லாம் எனக்கு தெரியும். போ. ஆச்சு ஆச்சு. ஏண்டா தம்பி என்னடா சொல்லுது? பேசவே வரலையா? தொண்டையை மறைச்சு போச்சு. அட பாவமே. டேய், தம்பி கல்யாணம் பண்ண புதுசு நம்ம குடிச்ச பக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சோன்னு மழை பெஞ்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம குடிசையெல்லாம் தங்கி இருந்துச்சு. ஒன்னதானே எங்க வீட்டுல தங்கி இருந்தியே, குழந்தை கிழந்தை எதுனாச்சு? என்னடி இது மழை சோன்னு ஊத்துது? யாரது? மழையில நனைஞ்சிட்டோம் கொஞ்ச நேரம். ஆமா, மயங்கத்தான் கட்டிக்கிட்டோம். 60 வயசுக்கு மேல ஆச்சு. அந்த கட்டையில போறவரும் சக்கலாத்து வீட்டிலே கிடக்குறாரு. இங்க இல்லாதது அங்க என்னத்தை கண்டுட்டாரோ? யார் நீங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்? கல்லூரி நண்பர்கள். கரெக்டா புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் கட்டி இருக்கீங்க. மழைக்காக இங்க வந்து ஒதுங்கி இருக்கீங்க. ஐயோ, ஏன் சிரிக்கிறாங்க? சும்மா. சும்மாவா? கவலைப்படாதீங்க, அந்தி மழை பெய்யுது, இப்ப நிக்காது. உள்ள வாங்க, மழை நின்னதும் வாங்க. பரவாயில்லைங்க, நாங்க இங்கேயே நின்று போறோம். அப்படிலாம் சொல்ல மாட்டா. மழையில நனைஞ்சா தடுமம் பிடிச்சுக்கும், சொர வந்துரும். என்ன அப்படி பாத்துட்டு நிக்கிறிய? உள்ள வாட்டா வா. அப்பு நாசமத்து போற மழைக்கு நேரம் காலமே தெரியல. தொப்பையா நனைஞ்சு போயிருக்கீங்களே பாவம். ஐயோ அப்பு, இதை கட்டிக்க. ஆத்தா, இதை கட்டிக்க. என்ன பெத்த ஆத்தா.
அசிங்கமா இருக்கேன்னா? இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. சுந்தர், நான் ஏன் உங்களை இவ்வளவு தூரம் விரும்புறேன் தெரியுமா? இதே நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா நான்... உஷா, நான் பூவை கையில வச்சு அழகு பாக்குறவன், கசக்கி பாக்குறவன் இல்ல. முருகா, பாகவதர்னா பாகவதர் தான். பாட்டை கேளுங்க, அதுக்கப்புறம் எவனும் பிறக்க முடியாது. ஹலோ, நான் விஜய் பேசுறேன். யார் பேசுறது? நான் தாங்க உஷா. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டின்னருக்கு வர சொல்லிருக்கு. அரேஞ்ச் பண்ணு. சரிங்க டின்னர் ரொம்ப பிரமாதமா இருக்கணும், தெரியுமா? சரிங்க அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவரே வர சொல்லிடு. சரிங்க. சுந்தர், இவர்தான் என் ஃபாதர் இல்ல. அப்பா, இவர் யார் தெரியுமா? பாப்புலர் ஸ்டேட் சிங்கர் மிஸ்டர் சுந்தர். Have a seat, young man. Thanks. என்ன எந்திரிச்சிட்டீங்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு. தண்ணி தானே, நான் கொண்டாட சொல்றேன், உட்காருங்க. உஷா, உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொண்டாந்து கொடு. இந்தாங்கப்பா. சுந்தர், இதான் என் வைஃப் உஷா. நோ, என் வைஃப்க்கு நீங்க ஒண்ணு மரியாதை கொடுக்க வேண்டாம், உட்காருங்க. கூலா ஏதாவது சாப்பிடுறீங்களா? உஷா, இவர் பேரு தான் சுந்தர். உனக்கு தெரியாது, இவருக்கு காலேஜில் காதல் மன்னன் பேரு. தன் காதலுக்காக படிப்பையே தியாகம் பண்ண பெரிய தியாகி. ஆனா உனக்கு தெரியாது, இவரும் அந்த பொண்ணும் ராத்திரி பூரா கொற்ற மழையில் குடிசையில தனியா இருந்தாங்களாம். ராத்திரி பூரா இருந்தாங்கன்னா எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காதலனையே உதறி தள்ளிட்டு கேவலம் காசுக்காக ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம். உனக்கு தெரியாது. ஏன் உஷா, அப்படித்தானே? தம்பி, நான் சொல்றது கேளு. எந்த விளக்கமும் தேவையில்லை. அதனால விபச்சாரி பத்தினியா மாறிட மாட்டான். நீ இவனோட குடிசையில இருந்தது உண்மையா இல்லையா? விஜய், எது உண்மை எது பொய்ன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தெரியா? ப்ளீஸ். சாரி, நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு, உண்மையா இல்லையா? நானும் இவரும் ஒரு குடிசையில இருந்தது உண்மைதான். ஆனா ஒரு தப்புமே பண்ணாம உத்தமையா இருந்தேன்னு சொல்ல போற, அப்படித்தானே? அப்பா, இப்போவாது என்ன நம்புறீங்களா இல்ல இவன் நடிப்பத்தான் நம்ப போறீங்களா? விஜய்,
ஒரு விபச்சாரிய பத்தினியா நடிக்க சொன்னா சுலபமா நடிச்சிருவான். ஒரு குடும்ப பெண்ணால பத்தினியா வாழத்தான் முடியும், நடிக்க தெரியாதுடா. மாமா, நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன் மாமா. சரி, போயிட்டு வாமா. எஸ், கம் இன். சார் உட்காருங்க சார், கமான் ப்ளீஸ். சுந்தர், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து ராத்திரி இந்த ஊரை விட்டு போனோம் தான் நான் தீர்மானம் பண்ணேன். ஆனா நான் போயிட்டா மட்டும் உங்க மருமக சந்தைக்கு தீர்ந்து போயிடுமா? சொல்லுங்க, நான் இப்பவே போயிடுறேன். தம்பி, உன் கையில இருந்து பூவை பறிச்சு ஒரு குரங்கு கையில கொடுத்துட்டேன். அது என் கண்ணு முன்னாலேயே ஒவ்வொரு இதடா பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருக்குப்பா. உஷா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு என் காதலை விட்டு கொடுத்தேன். இப்பவும் சொல்றேன், அவங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எஸ், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அவங்கள சந்தோஷமா வாழ வச்சுட்டு நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன். எப்படின்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. ப்ளீஸ். அப்போ நாங்க வரோம் தம்பி. பேஷ், எத்தனை நாளா உங்களை மாமா மாமான்னு கூப்பிட்டது ரொம்ப கரெக்ட். இப்பதான் தெரியுது, நீங்க உண்மையிலேயே பெரிய மாமா தான். நில்லு. இவ்வளவுக்கு பிறகும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இனியும் ஒரு விபச்சாரியோட வாழ நான் தயாரா இல்ல. யாரா மாப்பிள்ளை ஆள் மாதிரி கூப்பிடுறீங்க? ஐ எம் நாட் சுந்தர். வார்த்தைகள் அளந்து பேசுங்க. உங்களுக்கு மட்டும்தான் கோபம் ரோஷம் வரும் நினைக்கிறீங்களா? ஓஹோ, உங்களுக்கு கூட ரோஷம் வருமா? உண்மையிலேயே நீங்க ரோஷக்காரரா இருந்தா இப்ப உங்க பொண்ணை கூட்டிட்டு வெளியே போயிடுங்க. அடச்சி, நீ ஒரு மனுஷன். அப்பா, என்னங்க, என்ன எவ்வளவு வேணாலும் சித்திரவதை பண்ணுங்க, தாங்கிக்கிறேன். ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன். ஓகே, என்ன ஒரு கொலைகாரனாக்கி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். வாங்கப்பா போலாம். அம்மா, நான் சாக பயப்பில்லப்பா. என்னால என் புருஷன் கொலைகாரனாக்க வேண்டாம். வாங்க போலாம். உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்த பாவ மூட்டை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வெறும் கழுத்தோடு அனுப்பிச்சென்ற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். எடுத்துட்டு போங்க. நான் வெறும் கழுத்தோட போகலப்பா, அவர் கட்டின தாலியோட தான் போறேன். ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற எந்த நகையும் தேவையில்லைன்னு அவர்கிட்ட சொல்லுங்கப்பா.
ஏய் சிவா, அன்னைக்கு பெரிய மனுஷன் மாதிரி பொண்ணு கேட்டு வந்த, இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கையே, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு தானே கேட்க போற? ஏய், உன் மகளை கூட்டிட்டு போய் சாப்பாட்டுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்து அவளை கொன்னுடுற, நிம்மதியா போயிடட்டும். என் பொண்ணா இருந்தா இந்த நிலைமையில நான் அதைத்தான் செய்திருப்பேன். போடா சிவா, போடா. அப்பா, அவ என்னமோ தாலி கீலின் பெருசா சென்டிமெண்ட் பேசிட்டு போற, அதுக்கு என்ன முடிவு பண்ணுங்க. புரியல? அதான் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். டைவர்ஸ் வேணும்னா நீ கோர்ட்டுக்கு போகணும், தெரியுமா? தெரியும். அவன் நடத்த கெட்டவன் நிரூபிக்கணும், அதுவும் எனக்கு தெரியும். நீ நிரூபிச்சிருவ. அப்படியே அவன் நடத்த கெட்டவன் முடிவாயிருச்சுன்னு வச்சுக்க, அவ ஏன் கெட்டு போயிட்டான்னு கேட்டு, நீ ஒரு புருஷனாவே நடந்துக்கல, அதனாலதான் அவ கெட்டு போயிட்டான்னு சொன்னா, நீ ஒரு ஆம்பளையே இல்ல, அதனால அவ கெட்டு போயிட்டான்னு சொன்னா, அப்படி அவ சொல்ல மாட்டாடா, அவங்க வக்கீல் சொல்லாம இல்லையா? அப்புறம் உன் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகும்? அதுக்கு பிறகு நீ உயிரோடு இருக்கிறது ஒண்ணுதான், செத்து மடிக்கிறதும் ஒண்ணுதான். என்னப்பா, டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? என்னங்க அவளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் கூட்டிட்டு வரல, அவனை அனுப்பிட்டான். அப்படியே அவங்க அனுப்பிச்சிருந்தாலும் நீங்க கூட்டிட்டு வரக்கூடாதே. சும்மாடி, நானும் ஒரு முடிவோட தான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னம்மா கிழிஞ்ச புடவையோட வந்திருக்கேன்? இந்த புடவை கிழிஞ்சு போனா என்ன, தூக்கி போடு. அவளுக்கு வேறொரு புடவை வாங்கிட்டு வர்றேன். எங்க பிறப்பீங்க? புது புடவை வாங்கணும்னு சொன்னேன்ல, நான் சுந்தர பார்த்துட்டு வரேன். அப்பா, கிழிஞ்சு போனது புடவையா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி தூக்கி போட்டுட்டு எத்தனை புடவை வேணாலும் மாத்திக்கலாம். கிழிஞ்சது புடவை இல்லப்பா, வாழ்க்கை. எத்தனை தடவை கிழிஞ்சாலும் நான் இந்த புடவையை தான் தச்சு கட்டிக்கணும். இதை தச்சு கொடுங்கப்பா. பெற்ற அப்பாவே என்ன சாக சொல்லிட்டாரு, இனிமே நான் எதுக்காக வாழணும்? டேய், நான் உன்னை சாக வேண்டாம்னு சொல்லலடா. அதுக்கு முன்ன இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குடா. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு சாகாட்டா. என்னடா சொல்ற? புரியல? வாடா வா. ஹலோ, சங்கர பேசுற முதலாளி. சங்கரனா? எங்கிருந்து பேசுற? கோகுலத்துல இருந்து பேசுற முதலாளி. நல்லா இருக்கியா? அது விட்ட முதலாளி, நம்ம விஜய் சார் யாரோ ஒரு பொண்ணோட ரூம்ல தங்கியிருக்காங்க முதலாளி. என்னடா சொல்ற நீ? முதலாளி வேக வரணும். விஜய், என்னடா இதெல்லாம்? புரியல? நான் சாகிறதுக்கு தயாராயிட்டேன். எப்படி? சாகரத்துக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு, நீ இல்லாம வாழறதுக்கு எனக்கு தைரியம் வரலையாப்பா. விஜய், வாப்பா வீட்டுக்கு போகலாம். அந்த நரேக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க.
தயவுசெய்து இங்கிட்டு போயிடுங்க. முடியாது. போயிடுங்க. நீ இல்லாம நான் போக மாட்டேன். விஜய். மாமா என்னங்க 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 உங்களை தாங்க என்னங்க ஹலோ 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 யாரு? நான் தாம்மா அவரோட வைஃப். நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். என் புருஷனை காப்பாத்துங்கம்மா. என் குங்குமத்தை அழிச்சிடாதீங்கம்மா. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கம்மா. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். அவரை கொன்னுடாதீங்கம்மா. என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்கம்மா. விஜய். உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லன்னா இறந்து போயிடும். அப்படியா? ஆமா சுந்தர், விஜய் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவருக்கு உடனே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலனா அவர் உயிருக்கே ஆபத்து. டாக்டர் சொன்னார். நர்சம்மா, இதய ஆபரேஷனுக்கு இருதயம் எப்படி கிடைக்கும்? ஏன் நீ கொடுக்க போறியா? ஏன் நான் கொடுத்தா என்ன? எந்த முதலாளி உயிரை காப்பாத்துறதுக்கு நான் எந்த இருதயம் கொடுக்க கூடாதா? அன்புள்ள கணவருக்கு நான் போகிறேன். ஆனால் என் இதயத்தை விட்டுவிட்டு போகிறேன். என்னால் உங்கள் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லை.
என் இதயமாவது உங்களிடம் இருக்கட்டும். நான் இறந்த பிறகு வேறொருத்தியை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். ஆனால் அவளையும் சந்தேகப்பட்டு சாக விடாதீர்கள். வாழ்விலே பிந்து விட்ட நான் சாவிலே உங்களை முந்திக் கொண்டு விட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு சுமங்கலியாக பூவோடும் பொட்டோடும் போக விரும்புகிறேன். இப்படிக்கு வேலூர் ஆஸ்பத்திரியில் இதய ஆபரேஷன் வெற்றி. ஆபரேஷன் செய்யப்பட்ட முன்சாமி என்ற தொழிலாளி மீண்டும் புதிய வலிமையோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹலோ, ஐ அம் டாக்டர் தாஸ் ஹியர். நீங்க யாரு? நோ நோ, டோன்ட் டு இட், டோன்ட் டு இட். ஆசைப்படாதே. வெயிட் வெயிட், டோன்ட் டு இட். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன டாக்டர்? வாங்க சொல்றேன். டாக்டர், விஜய் எப்படி இருக்கான்? உஷா, இனிமே உன் புருஷனோட நீ சந்தோஷமா வாழலாமா? டாக்டர், ஆமாம்மா, இனிமே அவன் உயிருக்கு ஆபத்தே இல்லை. நீ கும்பிட வேண்டியது என்ன இல்லம்மா. விஜய், என்னையும் உஷாவையும் சேர்த்து வச்சு நீ சந்தேகப்பட்ட. அது உண்மையா இருந்தா நீ இறந்த பிறகு அவளோட நான் சந்தோஷமா வாழ முடியும். அப்படி நான் வாழ விரும்பல. ஏன்னா உஷா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு என் காதலை விட்டு கொடுத்தேன். இப்பவும் அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என் இதயத்தை விட்டு கொடுக்குறேன். வார்த்தையால உன் சந்தேகத்தை போக்க முடியல. இனிமையாவது உஷாவை நம்புவேன்னு நினைக்கிறேன். இப்படிக்கு சுந்தர்.